அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மூன்று கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம்மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு, பொருத்தனையோடு, உபவாசத்தோடு நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமே, அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கட்டளையிடுவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் அன்னாள் என்கின்ற இந்த பெண் இறைவாக்கினர் ஆவார். இதுவரை நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து, முதல் உடன்படிக்கை நூலில் இருந்து நாம் பல்வேறு தலைவர்களை சிந்தித்தோம். இந்த நாள் முதல் புதிய உடன்படிக்கை நூல், புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற தலைவர்களை குறித்து சிந்திக்கலாம் என்று நான் எண்ணினேன். அன்னாள் என்கின்ற பெயரின் பொருள் கிரேஸ் அல்லது ஃபேவர் என்பதாகும். இவருக்கு 84 வயது, கைம்பெண் ஆனவர், இறைவாக்கினர். இவர் ஆலயத்தை விட்டு நீங்காதவர், நோன்பு இருந்து ஜெபிப்பவர், அல்லும் பகலும் திருப்பணி ஆற்றுகின்றவர். இவர்தான் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற இறைவாக்கினருள் முதலாம் இறைவாக்கினர். புதிய ஏற்பாட்டில் வருகிற முதல் பெண் சீடர்களில் இவர்தான் முதல் பெண் சீடர். பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த பழைய ஏற்பாடு முடிகின்ற தெரிவாயில் 12 சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, ஒரு 300-400 ஆண்டுகள். அது இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள், இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். கிரேக்கர்கள் யூதேயாவை பிடித்து விடுவார்கள். அப்போதுதான் மகா அலெக்சாண்டர், அவருடைய வரலாறு எல்லாம் வருகிறது. அவருடைய கிரேக்க மயமாக்குதல், அவற்றிற்கு பின் ரோம அரசாட்சி வருகிறது 1ஆம் நூற்றாண்டிலே. அப்போதுதான் இந்த முதல் இறைவாக்கினரை நாம் சந்திக்கிறோம். ஆக திருமறை அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பாலமாக அமைகிறவர் இந்த அன்னாள் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக, பெண் தீர்க்கதரிசியாக இவரை பார்க்கிறார்கள். முதலாம் குறிப்பு இப்படி அமைத்திருக்கிறேன்: ஆலயத்தை வீடாக கொண்டவர். ஏன்னா இங்க திருமறை வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ, ஆலயம் எங்கே இருக்கிறதோ அதை தன்னுடைய வீடாக மாற்றிக்கொண்டார் இந்த கைம்பெண். சிந்தித்து பாருங்கள். இவருக்கு வயது 84. அதில் 7 ஆண்டுகளை கழித்து விடுங்கள், திருமணமாகிவிட்டது. அவருக்கு ஒரு 17 வயசுல திருமணம் ஆயிருக்கும். அப்போ 17 ஒரு 7 எவ்வளவு? 24. 84-இல் 24 போய்விட்டது என்றால் 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகளாக ஆலயத்தையே தனது வீடாக மாற்றி, தனது கணவன் இறந்த பிற்பாடு ஆலயத்திலேயே அவர் தங்கிவிடுகிறார். நமக்கு வீடுன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? வீடு, என் வீடு, நம்ம வீடு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு 2 விஷயம் உடனே நினைவுக்கு வரும். ஒன்று, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னா, என் வீடு தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்.
இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரு நாளும் அடுத்தவங்க வீட்டில் தங்கினதே இல்லை, எப்படியா இருந்தாலும் அடிச்சு பூச்சி நைட்டு ஆனாலும் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவர்கள் வீடுதான் அவர்களுக்கு ஒரு போதுமான எல்லா வசதி வாய்ப்புகளையும் தருகின்ற ஒரு இடம், எ கம்ஃபர்ட் பிளேஸ். அப்படியானால் அன்னாளுக்கு கணவர் இறந்து விட்ட பிற்பாடு அவர் ஆலயத்தையே தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனாக அவர் மாற்றிவிட்டார். இரண்டாவது, வீடு அப்படின்னா நமக்கு உடனே உறவுகள் தான் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அதிலும் குறிப்பா வீடுனா உடனே யார் ஞாபகத்துக்கு வருவா? பிள்ளைங்க. பிள்ளைங்க இல்லாத வீட்டில் கணவன் மனைவி, இல்லையா? வீடு அப்படின்னா கணவன் மனைவி தான் முதல். கடவுள் ஏற்படுத்திய முதல் குடும்பம் கணவன் மனைவி தான், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க. அப்பன்னா ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், மனிதர் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏவாளை உண்டாக்குகிறார், அவர்களை கணவன் மனைவியாக படைக்கிறார். எ குட் கம்பானியன்ஷிப், இல்லையா? வீடு அப்படின்றது உறவை குறிக்கின்ற ஒன்று, ஒரு துணையை குறிக்கின்ற ஒன்று. கம்பானியன்ஷிப் தான் வீடு. இந்த அண்ணா கணவர் இறந்து விட்ட பிற்பாடு தனக்கு துணை யாரும் இல்லை, ஆனால் ஆண்டவரையும் ஆலயத்தையும் தனது வாழ்வின் துணையாக இவர் மாற்றிவிட்டார். அதுதான் இந்த அண்ணாவுடைய சிறப்பு. நாம் ரூத் புத்தகத்தில் 2 பெண்மணிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 பேரை பத்தி பார்க்கிறோம். அதுல ஒருத்தர் மாமியாரு, ஒருத்தர் ரூத், இன்னொருத்தர் ஓர்பாள். நகோமி சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நீங்க போய் வேறு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஓர்பாள் சரி அப்படின்னு உத்தரவு வாங்கி கொண்டு வேறு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்து விடுவார். ஆனா ரூத் அப்படி இல்லை. இல்லை, நான் செத்தாலும் உங்க கூட தான் சாவேன் அப்படின்னு தன் மாமியாரை பற்றி கொண்டு வருகிறார். அதுபோல இந்த அண்ணா கணவனை இழந்த பிற்பாடு எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு இடம், எனக்கு கம்பானியன்ஷிப் தருகிற ஒரு இடம் ஆலயம் என்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அண்ணா ஆலயத்தை தனது வீடாக மாற்றிவிட்டார். நாம நினைக்கலாம், அண்ணாக்கு என்னங்க கணவர் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, அதனால அந்த அம்மா சர்ச்சோட வந்து சேர்ந்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியா? எங்களுக்கு வேலை இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, நாங்க எப்படிங்க சர்ச்சை வீடா மாற்ற முடியும்? அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம நம்முடைய வீடை சர்ச்சா மாத்திடணும். எப்போது நம்முடைய வீடு ஆலயமாக மாறுகிறதோ அப்போது நாமும் அண்ணாவை போல சிறந்த தலைவர்களாக மாறிவிடுவோம். கொரோனாவில் பல பாதிப்புகள் இருந்தது. ஆனால் கொரோனாவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா நேரத்தில் ஒரு 90% இல்லங்கள், கிறிஸ்தவ இல்லங்கள் ஆலயங்களாக மாறிவிட்டது. ஏன்னா வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை. டிவியை திறந்தா பல்வேறு ஜெபங்கள் வந்து கொண்டு இருக்கும். சரி, பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அதையாவது போட்டு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொன்னு, உயிர் பயம். அதனால எந்த நேரமும் ஆண்டவரே காப்பாத்து, ஆண்டவரே காப்பாத்து அப்படின்னு ஆண்டவரை பத்தி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்திருப்பாங்க. நாம் நம்முடைய வீட்டை ஆலயமாக மாற்றுகிற போது நாம் தான் இந்த சமூகத்திற்கு சிறந்த தலைவர்களாக மாறிவிடுகிறோம். என் வீடை எப்படி ஆலயமா மாற்ற முடியும்? என் வீட்டில் தினமும் சர்வீஸ் வச்சுக்கிட்டு, தினமும் பிரசங்கம் பண்ணிட்டு, தினமும் பாட்டு பாடிட்டு, தினமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா ஐயா? அப்படி சொல்ல வரல. ஆலயம்னு நமக்கு சொன்ன உடனே தூய்மை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, இல்லையா? பரிசுத்தம் தான். அது நிச்சயமாகவே உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் இப்போது நாம் இந்த அன்னாளை குறித்து சிந்திக்கிற போது ரெண்டு காரியங்களை சிந்தித்தோமே. கம்ஃபர்ட் அண்ட் கம்பானியன்ஷிப். நம்முடைய வீடு நமக்கு மட்டும் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கக்கூடாது. நம்மை நாடி வருகிற எல்லாருக்கும் அது கம்ஃபர்ட் ஜோனாக மாற வேண்டும். இந்த வீட்டுக்கு போனா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும், போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் நம்ம வீட்டை பத்தி. அப்போ நம்ம வீடு ஆலயமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய இல்லங்கள் எல்லாம் பிறரை ஆறுதல் படுத்துகிற இல்லமாக மாற வேண்டும். துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல துணையாக நம்முடைய இல்லம் மாறிவிட வேண்டும். இந்த கைம்பெண்ணுக்கு துணையாக மாறினது ஆலயம். அப்படியானால் யாருடைய இல்லமெல்லாம் துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு துணையாக மாறுகிறதோ அந்த வீடெல்லாம் என்னவாயிடும்? ஆலயமாக மாறிவிடும். நம்முடைய வீடுகள், இல்லங்கள் இந்த தவக்காலத்தில் பிறருக்கு ஆறுதல் தருகின்ற இடமாக, பிறருக்கு துணை செய்கின்ற இடமாக மாற வேண்டும். அதைத்தான் ஏசாயா 58 அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் உண்ணா நோம்பிருந்து முகத்தை வாட்டமாக வைத்துக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இதுவா நான் நோன்பு என்று சொல்கிறேன்? அந்நியரை உங்கள் இல்லத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், உணவில்லாதவருக்கு உணவளியுங்கள், இதுதான் எனக்கு விருப்பமான நோன்பு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அன்னாள் ஆலயத்தை தனது வீடாக மாற்றிக்கொண்டார். நாம் நம்முடைய வீடுகளை, இல்லங்களை ஆலயமாக மாற்ற வேண்டும். இரண்டாவது குறிப்பு, ஆண்டவரின் பணியை உணவாக கொண்டார். ஆண்டவரின் பணியை உணவாக கொண்டார். எப்படின்னா, இங்க திருவாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு 84 வயது. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அந்த அம்மாக்கு ஓய்வே இல்லை. சில மருத்துவமனைகளில் பார்ப்பீர்களே ஆனால் 24x7 என்று குறித்திருப்பார்கள். அப்படியானால் 24 மணி நேரமும் நாங்கள் சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது பொருள். அன்னாலும் அப்படித்தான் என திருமறை வாக்கியம் அல்லும் பகலும் திருப்பணி ஆற்றினார் என்று இருக்கிறது. 24x7 சர்வீஸ், அதையே தனது உணவாக கொண்டிருந்தவர். பிறருக்கு சேவை செய்வதையே தனது உணவாக கொண்டிருந்தவர் இந்த அண்ணா. நீங்க மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சேவை செய்வதிலேயே நாட்டமாக இருப்பார்கள். இப்போ காந்தியை பற்றி பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த காரியம், அவர் உணவுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் வேர்க்கடல, கொஞ்சோண்டு ஆட்டுப்பால் இருந்தா போதும், அது குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அன்னை தெரேசாவும் அப்படித்தான். பிறரை கவனிப்பதிலேயே தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டு தனக்கான நேரத்தை அவர்கள் ஒதுக்காதவர்கள். இந்த அண்ணாவும் அப்படித்தான். சேவை செய்வதையே உணவாக மாற்றிக்கொண்டு 24 மணி நேரமும் அவர் சேவை செய்கிறார். அதுதான் அவருக்கு உணவு. இப்ப நம்மளுக்கு உணவு எது? நாம எதை சாப்பிடுவோம்? எடுத்துக்காட்டா, ஒரு புதிய திருமண தம்பதி நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்குவோம். நாம பெண் வீடா இருந்தா நாம பெண்கிட்ட கேட்போம், ஏய் உங்க கணவர் என்னடி சாப்பிடுவாரு, கேட்டு வச்சுட்டியா, என்ன டேஸ்டா சாப்பிடுவாரு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தா, என்னடா உன் பொண்டாட்டி என்ன சாப்பிடுவா, கேட்டியா 2-3 நாள்ல சொல்லு, நாங்க செஞ்சு வைக்கிறோம்னு சொல்லுவோம். நாம் எதை விரும்பி உண்ணுகிறோம் அதுதான் நமக்கு பிடித்தமான உணவா இருக்கும். சில தடவை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு காலையில டிஃபனு பொங்கல் தான் பிடிக்கும், டே நாளைக்கு காலையில பொங்கல் செஞ்சுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
எதை விரும்புகிறோமோ அதை நாம் உணவாக சாப்பிடுவோம். இந்த அம்மாவுக்கு 24 மணி நேரமும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதும் மக்களுக்கு சேவை செய்வதுமே விருப்பமாக இருந்திருக்கிறது. அதையே தனது உணவாக அவர் மாற்றிவிட்டார். சேவை செய்வதுதான் அவருக்கு உணவு. அதன் வழியாக தன்னலத்தை துறந்து பிறர் நலத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த சேவைக்கான அடையாளம். உணவு நம்மளுக்காக சாப்பிடுவோம், ஆனா உணவை தவிர்க்கும் போது நாம பிறருக்காக சேவை செய்யறோம்னு அர்த்தம். உணவை சாப்பிடுகிற போது நாம் நமக்காக சாப்பிடுறோம், உணவை தவிர்க்கிற போது நாம் சேவை செய்கிறோம். தவக்காலத்தில் நாம இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நாம தவிர்க்கிறோம், சரிதான். ஆனா எதை நாம உணவா உட்கொள்ளுகிறோம்னா சாப்பிட்றது இல்ல, எதை நாம் உணவாக கருதுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, அதை படிப்பது, அதை தியானிப்பது, அதனை பிறருக்கு அறிவிப்பது, அது என்னுடைய உணவாக மாறி இருக்கிறதா இந்த தவ காலத்தில்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னாள் ஆலயத்தை வீடாக கொண்டார், ஆண்டவரின் பணியை உணவாக கொண்டார். மூன்றாவது, இவர்தான் முதல் இவாஞ்சலிஸ்ட், தி ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி லூக்கால இடையர்கள் தூதருடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவை போய் பார்க்கிறார்கள். அங்கேயும் வசனம் இப்படிதான் இருக்கு. அதை கேட்ட யாவரும், முன்னாடி வசனம் 2:16, விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அவங்களும் நற்செய்தியாளர்களாகத்தான் மாறி இருக்கிறார்கள். ஆனால் முதல் பெண் நற்செய்தியாளர் இவர்தான். அதுவும் இவரை பற்றி சொல்லுகிற போது இடையர்கள் கேட்டவற்றை பார்த்தவற்றை போய் சொன்னார்கள், அவ்வளவுதான். ஆனால் இங்கே இந்த பெண்மணி அதையெல்லாம் உணர்ந்து உலகுக்கு வர இருக்கின்ற மெசியா இவர்தான் என்று சொல்லி ஆணித்தரமாக பிறருக்கு அறிவித்தார் என்று சொல்லுகிறார்கள். 38ஆம் வாக்கியம், அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. கடவுளுடைய வாக்கு இங்கே நிறைவேறி இருக்கிறது. இஸ்ரேலர்களே, மீட்புக்காக காத்திருந்தவர்களே, மெசியா வருவார் என்று காத்திருந்தவர்களே, இவர்தான், இந்த குழந்தைதான் மெசியா என்று ஆணித்தரமாக நற்செய்தியை அறிவித்த முதல் பெண்மணி, முதல் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ஒரு காரியம் சொல்லுகிறார்கள், he is the first, she is the first disciple என்று சொல்லுகிறார்கள். எப்படி? சீடர்களெல்லாம் இயேசு 30 வயதில் ஊழியம் செய்கிற போதுதான் இயேசு அழைத்தார், அதன் பின் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் இவர் இயேசு குழந்தையாக இருக்கிற போதே அவருக்கு சீடராக தன்னை அர்ப்பணித்து விட்டார். ஆகவேதான் இந்த குழந்தையை பற்றி எல்லாரிடமும் சொல்லி வருகிறார் என்று இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். A first disciple, a women disciple, that too when Jesus was in infant stage. இயேசு குழந்தையா இருக்கிற போதே அவருக்கு சீடராக தன்னை அர்ப்பணித்து விட்டு அங்கு மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் இயேசுதான் மெசியா என்று அறிவித்தவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த அன்னாளை பற்றி. இயேசுவை கண்ட இந்த அன்னாள் இயேசுவை பற்றி எங்கும் அறிவித்தார். இயேசுவை கண்ட மெய்ப்பர்கள் வழியெல்லாம் அவரை பற்றி சொல்லி வந்தார்கள்.
இப்போ ஒரு கேள்வி, நாம் இயேசுவை கண்டிருக்கிறோமா? அப்படி கண்டிருந்தால் நீங்களும் நானும் அவரை பற்றி அறிவிக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை என்பதை இந்த தவ காலத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவிக்கிறது அப்படின்னா நம்முடைய வாயால் அல்ல, நம்முடைய வாழ்வால் நாம் அதை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வால் அதை நாம் அறிவிக்க வேண்டும். அப்படி தன்னுடைய வாழ்வையெல்லாம் கிறிஸ்துவின் பணிக்காக அர்ப்பணித்தவர்தான் இந்த 84 வயது மூதாட்டி அண்ணா அவர்கள். நான்காவதாக, அவர் ஒரு இறைவாக்கினர் என்று இங்கே பதிவு செய்திருக்கிறார் லூக்கா, இல்லையா? 36ஆம் வசனத்திலே, ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார், ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார் என்று இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போலவே அந்த ஒரு 350 ஆண்டு காலம் அது இருண்ட காலம் என்று சொன்னேனே, அந்த இருண்ட காலத்தில் இந்த அன்னாள் ஆலயத்தில் இருந்து இறைவாக்கை உரைத்து கொண்டிருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறைவாக்கு அதை மட்டும் சிந்திக்கிற போது ஒரு 3 காரியங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கடவுளுடைய வார்த்தை தான் இறைவாக்கு, இல்லையா? இந்த இறைவாக்கு நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற ஒன்று. A hope to the hopeless. இறை வார்த்தையை கேட்டு ஆலயத்திற்கு வருவார்கள். அப்போது இந்த அண்ணா அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை நம்பிக்கையின் பாதையில் வழி நடத்துவாராம். இரண்டாவது, அது இருண்ட காலம் என்று சொன்னேன். இருண்ட காலம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் போல திகழ்ந்தவர் தான் இந்த இறைவாக்கினர். இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற போது கூட அப்படிதான் இருக்கும். இதோ இருளில் இருக்கின்ற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு ஏசாயா சொல்லுவார். யோவான் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது அவர் இருளில் பிரகாசிக்கின்ற ஒளி, இருள் அவரை பற்றி கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இறைவாக்கு உரைக்கிறவர் என்பதால் பல்வேறு இருளில் இருக்கின்ற மக்கள் எல்லாருக்கும் அவர் வெளிச்சத்தை காட்டுகின்ற ஒரு பெண்மணியாக அந்த நூற்றாண்டுகளில் இருண்ட காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். brings life to the lifeless. யாரெல்லாம் வாழ்வு இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இறை வாக்கின் வழியாக அவர் வாழ்வு தருகின்றவராக மாறிவிட்டார். இப்போ மருந்துன்னு கூட வச்சுக்கலாம், இறைவாக்கு மருந்து. ஏன்னா சங்கீதத்தில் அப்படிதான் இருக்கு, அவர் தனது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இவர் அந்த இருண்ட காலகட்டத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனதளவில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, சோர்வோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இறைவாக்கை மருந்தாக கொடுத்து அவர்கள் வாழ்வை திரும்ப பெற செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த இறைவாக்கினராக அந்த இருண்ட காலகட்டத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நாமும் பிறருக்கு நம்பிக்கை தருகின்றவர்களாக, பிறருடைய வாழ்வில் வெளிச்சத்தை வீசுகின்றவர்களாக, பிறருக்கு வாழ்வை புதுப்பிக்கின்றவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். She was an instrument of God என்று சொல்லுகிறார்கள். அந்த இருண்ட காலகட்டத்தில் கடவுள் இந்த பெண் இறைவாக்கினரை தமது கருவியாக பயன்படுத்தினார் என்று இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கடைசியாக, the marginalized managed to overcome என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஆலயத்தில், அது ஆலயம்னா சாதாரண ஆலயம் இல்லை, அது எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயத்தில் பெண்களுக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பெண்மணி மட்டும் எப்படி 24 மணி நேரமும் அங்கே இருக்க முடியும்? ஒரு கேள்வி எழுப்பி நம்ம பார்க்கணும், இல்லையா? பெண்களே இருக்கக்கூடாது, அதுல இந்த அம்மா எப்படி இருக்க முடியும்? ரெண்டாவது,
கைம்பெண்கள், விதவைகள் அங்கே இருக்கக்கூடாது. இந்த அம்மாக்கு குழந்தைங்க இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை குழந்தைகள் இருந்திருக்க மாட்டார்கள். இருந்திருந்தா இந்த அம்மா நாயனூர் விதவை போல தன்னுடைய மகனோடு கூட தங்கி இருந்திருப்பார். நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் ஆலயத்திலேயே இருந்ததால், கணவனை இழந்து விட்ட பிற்பாடு பிள்ளைகளும் இல்லாததால் ஆலயத்தையே தனது வீடாக மாற்றிவிட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்திருக்கும் பாருங்கள். நம்ம சும்மா இங்கே உட்காந்துக்கிறேன், இந்த மாதிரி கோயில் எல்லாம் உட்காரக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளில் அவருக்கு தொல்லைகள் வந்திருக்கும். ஒரு பெண், ஒரு விதவை, கைம்பெண், she was marginalized. அவ்வளவுதான். கோயிலில் அவர் உள்ள போக முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த கோயிலில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். 24 மணி நேரமும் பல்வேறு நாட்டிலிருந்து வருகின்ற மக்கள் எல்லாருக்கும் இறைவரை பற்றி சொல்லுகின்ற ஒரு பெண்மணியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் போராடி அந்த நிலைக்கு அவர் வந்திருக்க வேண்டும். அவர் விளிம்பு நிலையில் இருக்கின்றவர். ஆனால் இப்போது அந்த ஆலயத்தின் மையமாக மாறிவிட்டார். யாராச்சும் வந்து என் வாழ்க்கைக்கு வழி வேணுங்க, வழி தெரியாம நான் விழிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கோயிலுக்கு போங்க, அங்க ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா கிட்ட போய் நீங்க பேசுங்க. சாமியலை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. சாமியலும் ஒரு இருண்ட காலகட்டத்துல தான் கடவுளுடைய வார்த்தையாக வருகிறார். நீங்க அந்த அன்னாள் எல்கான அந்த பகுதியில முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு இல்லாத காலகட்டம் அப்படின்னு இருக்கும். அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசியாக வருகிறார். அதே போலதான் இந்த அன்னாள் அந்த இருண்ட காலகட்டத்தில் தீர்க்கதரிசியாக இருந்து மக்களுடைய வாழ்வுக்கு வழிவகுத்திருக்கிறார். A marginalized person managed to overcome all the difficulties and became the center of the church, pillar of the church. இயேசு கிறிஸ்து இந்த அன்னாளை போல தன்னுடைய வாழ்வில் ஆலயத்தையே தனது வீடாக மாற்றிக்கொண்டார். அவரு எங்கெங்க ஆலயத்துல தங்கினாருன்னு நமக்கு கேள்வி வரலாம். ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். 12 வயதில் அவரை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அவர் அங்கேயே தங்கிட்டார். எல்லாம் தேடுறாங்க, எங்கடா இயேசுவை காணும், இயேசுவை காணும்னா அப்புறம் கோயில்ல போய் பார்த்தா அங்க இருக்கிறார். 3 நாள் கழிச்சுதான் அவங்க போய் தேடுறாங்க. அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஆலயம்தான் அவருக்கு வீடு. அவர் பஸ்கா பண்டிகைக்கெல்லாம் எருசலேமுக்கு போயிடுவார். நாம் நம்முடைய வீட்டை ஆலயமாக மாற்ற வேண்டும். மக்களுக்கு பணி செய்வதே தனக்கு உணவு என்று சொன்னார். யோவான் 4ஆம் அத்தியாயத்திலே சமாரிய பெண்ணோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது சீடர்கள் எல்லாம் போய் உணவு வாங்கி கொண்டு வருவார்கள். அப்ப இவர் சாப்பிட்டார் போல நினைச்சுன்னு கேட்பாங்க, ஐயா சாப்பிட்டீங்களா என்னன்னு. நான் சாப்பிட்ற உணவு எதுன்னு தெரியாதா? என் கடவுளின் பணியை செய்வதே எனக்கு உணவு என்று சொல்லுவார் இயேசு. இயேசுடைய முதல் பிரசங்கம், முதல் வார்த்தை எது? மனம் திரும்புங்கள், இறையரசு நெருங்கிவிட்டது. அன்னைக்கு தொடங்கின அந்த வார்த்தை, சிலுவையில் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்ற வரை அவருக்கு 24 மணி நேரமும் போதவில்லை ஊழியம் செய்வதற்கு. ஒரு நேரத்துல போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு போறாரு. ஆனா அங்கேயும் ஜனக்கூட்டம்லாம் வந்துடுச்சு. உடனே போய் ஊழியம் செய்கிறார். 24 மணி நேரமும் பணி செய்கின்ற ஒரு தலைவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு இறைவாக்கினர். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும் போது சீடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப இயேசு கேட்பார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் ஒரு இறைவாக்கினராக திகழ்ந்தவர். அவர் எப்போதும் மக்களோடு மக்களாக இருந்தவர்.
He was with the marginalized people. கலிலேயா என்பது, கலிலேயாவில் நாசரேத்தில் தான் அவர் பிறந்தார் இல்லையா? அந்த ஊர் ஒரு சேரி பகுதி. இயேசு பிறந்தது ஒரு சேரியில் தான் பிறந்தார். அதனாலதான் அந்த திருவாக்கியத்துல நத்தானியேல் அப்படி கேட்பாரு. என்ன கேட்பாரு? நாசரேத்தில் இருந்து நன்மை வர கூடுமா? ஏன்பா, அதுவே ஒரு சேரி பகுதி. அங்கு வாழ்விழந்த மக்கள் தான் இருக்கிறார்கள். அங்கிருந்து எப்படி வாழ்வு வரும்? ஆனால் இயேசு அங்குதான் பிறந்தார், அங்குதான் வளர்ந்தார், அங்கேதான் ஊழியம் செய்தார். உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் அங்கேதான் போகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் அங்கே போங்கள், அவரை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். Even though he was son of God, he was with the marginalized. விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களோடு தான் தன் வாழ்க்கையை அவர் செலவழித்தார் இயேசு. இந்த தவக்காலத்தில் நாம் யாரோடு எதோடு நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோம்? வாலிப பிள்ளைகள் இந்த வாரத்திலே தங்களுடைய நேரத்தை விடுதி மாணவர்களோடு செலவழித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமைன்றது இன்னைக்கெல்லாம் பிஸி ஷெட்யூல் இருக்கின்ற ஒரு நாளாக மாறிவிட்டது. கடமைக்கு கோயிலுக்கு போனோம், அவ்வளோதான். கோயிலுக்கு போய் வந்துட்ட உடனே ஃபீஸ்டிங் தான், அவுட்டிங் தான், பீச்சிங் தான், எங்கெங்கேயோ. ஆனால் அவர்கள் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஆந்திரா பகுதிக்கு சென்று அங்கிருக்கின்ற ஏழை எளிய விடுதி மாணவர்களோடு தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். அவர்களோடு தங்களுடைய உணவை அருந்தினார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தவக்காலத்தில் எது நமது உணவாக இருக்கிறது? யாரோடு நாம் இருக்கிறோம்? நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அண்ணாவை போன்று நம்முடைய வீட்டை நாம் ஆலயமாக மாற்றுவோம். கடவுளுடைய பணி செய்வதே எனது உணவு என்று நாம் எண்ணுவோம். விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளுவோம். அண்ணா எப்படி பிறருக்கு ஒளியாக இருந்தாரோ, இறைவாக்கை உரைத்து பிறருக்கு மருந்தாக இருந்தாரோ, பிறருக்கு வாழ்வுக்கான வழியை தெரிவித்தாரோ, அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்வை இந்த தவக்காலத்தில் அமைத்துக் கொள்ளுவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.